சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான ஜனவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வர்றோம். அதோட தொடர்ச்சியா இந்த பதிவுல ராசி கட்டத்துல 8வது ராசியா இருக்கக்கூடிய நீர் ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசி அன்பர்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. விருச்சிகம், பொதுவா விருச்சிகம் அப்படின்னாலே உழைப்பு அப்படின்னாலே விருச்சிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கடினமான உழைப்பாளிகளா விருச்சிக ராசிக்காரங்க இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் உழைக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாம உழைக்கக்கூடிய ஆற்றல் விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட இயல்பாவே இருக்கும். இப்படி உழைப்புக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காரணத்தால அது மூலமா கிடைக்கக்கூடிய பணத்துக்கும் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப அளவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. குறிப்பா இவங்க ₹1 செலவு பண்றதா இருந்தாலும் அந்த ரூபாயை கணக்கு போட்டு செலவு பண்ணுவாங்க. நம்ம கையில எப்பவும் நம்மளை நம்பி சேமிப்புன்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதே சமயம் என்னதான் பணத்தை சேமிக்கிற பழக்கம் இவங்களுக்கு இருந்தாலும் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு இவங்க என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. ₹1 வருமானமா கிடைச்சாலும் அது நேர் வழியில கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி அது மூலமா படிப்படியா முன்னேறிட்டு வருவாங்க. அதே நேரம் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால இவங்க கஞ்சத்தனமாவும் இருக்க மாட்டாங்க. தன்னோட குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பணத்தை தாராளமா செலவு செய்வாங்க. அதுலயும் முக்கியமா இவங்களோட சொந்த பந்தங்கள் ஏதாவது கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க ஓடி போய் உதவுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல இவங்க பணத்தை பெருசா நினைக்க மாட்டாங்க. சொந்த பந்தங்களையும் அவங்க மேல இவங்க வச்சிருக்கிற பாசத்தையும் தான் பெருசா நினைப்பாங்க. அதே நேரம் என்னதான் இவங்க சொந்த பந்தங்களுக்காக ஓடி போய் உதவினாலும் அந்த சொந்த பந்தங்கள் மூலமா இவங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா இவங்க யாருக்கெல்லாம் ஓடி போய் உதவி செஞ்சாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு எதிரியா மாறி இருப்பாங்க. இதனால சொந்த பந்தங்களுக்கு உதவிகளையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பழிகளையும் ஏத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. அதே போல இவங்க என்னதான் கடினமான உழைப்பாளிகளா இருந்தாலும் சொந்தமா தொழில் செய்யணும், சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிற ஆசை இவங்களோட அடி மனசுல எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில சொந்த தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கிடைச்சாலும் யோகங்கள் கிடைக்காம போயிருக்கும். அதாவது பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொந்தமா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சும் குடும்பத்தை நினைச்சும் குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டுட்டு இப்போ வரைக்கும் தொழிலாளிகளாகவே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் சொந்த தொழில் தொடங்க முடியல அப்படிங்கிற ஏக்கம் இவங்க மனசுல இருந்தாலும் இவங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல விசுவாசமாவும் பொறுப்பாவும் வேலைகளை பார்ப்பாங்க. அதுலயும் குறிப்பா விருச்சிக ராசிக்காரங்களை நம்பி ஒரு நிறுவனம் பொறுப்புகளை ஒப்படைக்குது அப்படின்னா அந்த நிறுவனம் கூடிய சீக்கிரமே பெரிய அளவிலான வளர்ச்சி அடைய போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க எந்த நிறுவனத்துல பொறுப்புல இருந்தாலும் சரி அந்த நிறுவனத்துக்காக கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம முழு ஈடுபாட்டோட கடினமா உழைப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்களோட இந்த கடின உழைப்பால அந்த நிறுவனம் ரொம்ப குறுகிய காலத்திலேயே மிகப்பெரிய வளர்ச்சி அடையறத நம்மளால கண்கூடா பார்க்க முடியும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்க உழைப்புக்கு அதிக அளவுல மரியாதை கொடுப்பாங்க. அதை விட முக்கியமா உழைக்கிற இடத்துல ரொம்ப நேர்மையாவும் நடந்துக்குவாங்க. இப்படி எவ்வளவோ திறமைகளையும் நல்ல குணங்களையும் தனக்குள்ள வச்சிருக்கிற விருச்சிக ராசிக்காரங்க சமீப காலமா தங்களோட வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திச்சுட்டு வராங்க. அதுலயும் முக்கியமா நடந்து முடிஞ்ச சனி பயிற்சிக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கை தலைகீழா மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா தற்சமயம் நடப்புல இருக்கிற இந்த அர்த்தாஷ்டம சனி விருச்சிக ராசிக்காரங்களோட உடல் ஆரோக்கியத்துல தவிர்க்க முடியாத பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு. போதா குறைக்கு நிறைய பண இழப்புகள், மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள், கடன் நெருக்கடிகள், குடும்ப வாழ்க்கையில ஒரு சில சிக்கல்கள், எதிர்பாராத நேரத்துல திடீர் வேலை இழப்புகள், இந்த மாதிரியான பலவிதமான பாதிப்புகளை இந்த அர்த்தாஷ்டம சனி ஏற்படுத்திட்டு வருது. இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போகாத விருச்சிக ராசிக்காரங்க சமீப காலமா அர்த்தாஷ்டம சனியோட தாக்கத்தால மனசளவுல முழுமையா உடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகள் விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது சிறப்பான முன்னேற்றங்களை கொண்டு வருமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது அதிர்ஷ்டங்களை கொடுக்கிற மாதம் அப்படின்னு சொல்றதை விட விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்கிற மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஜனவரி மாசத்துல உங்களோட ஜென்ம ராசியான விருச்சிக ராசியில சுக்கிரன் மற்றும் வக்ர புதன், 2வது வீட்டுல சூரியன் மற்றும் செவ்வாய், 4வது வீட்டுல சனி பகவான், 5வது வீட்டுல ராகு பகவான், 6வது வீடான சத்ருஸ்தானத்துல குரு பகவான், 11வது வீடான லாபஸ்தானத்துல கேது பகவான் அப்படின்னு கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக அமைப்புகளை பார்க்கும்போது குரு பகவான் விருச்சிக ராசிக்கு பெரிய அளவுக்கான ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இல்ல. போதா குறைக்கு இது அர்த்தாஷ்டம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலமா இருக்கிறதால கண்டிப்பா இந்த ஜனவரி மாசத்திலையும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா விருச்சிக ராசிக்காரங்களோட கைகள்ல பணப்புழக்கம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரியான விரைய செலவுகளும் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும்.
அதனால கடனை அடைச்சிடலாம், பேங்க் லோனை கட்டிடலாம், அடகு வச்ச நகைகளை மீட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்களை வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்துல முழுமையா ஒத்தி வச்சிருங்க. அதே போல சொந்த தொழில் செய்யறவங்க, உத்தியோகத்துல இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கடன் நெருக்கடிகள் அதிகரிக்கத்தான் செய்யுமே ஒழிய குறையக்கூடிய காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் இருக்காது. அதே போல புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு முயற்சி செய்யறவங்க, வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்யறவங்க, இவங்க எல்லாருமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய காலகட்டமா தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. அதாவது முயற்சி செய்யறது மனித இயல்பு. ஆனா விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சிகள்லையும் தொடர்ச்சியா தடைகளை ஏற்படுத்துவார். அதனால வேலை தேடுறவங்களுக்கு கடைசி நேரத்துல வேலைகள் கிடைக்காம போகலாம். சொந்தமா தொழில் தொடங்குறவங்க ஒரு சில வீழ்ச்சிகளையும் துரோகங்களையும் சந்திக்கலாம். தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க திடீர் நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படலாம். அதனால இது அர்த்தாஷ்டம சனி காலம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அடியையும் விருச்சிக ராசிக்காரங்க யோசிச்சு நிதானமா எடுத்து வைங்க. அவசரப்பட்டு நீங்க ஏதாவது புதிய முயற்சிகள்ல இறங்குறீங்க அப்படின்னா இந்த அர்த்தாஷ்டம சனியோட தாக்கத்தால ஒரு சில வீழ்ச்சிகளை நீங்க சந்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் சுக்கிர பகவான் உங்களோட ஜென்ம ராசியான விருச்சிக ராசியில இருக்கிறதால சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. குறிப்பா வரன் பார்க்கலாம், திருமண தேதியை முடிவு செய்யலாம், வீடு கட்டி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிரக பிரவேசத்தை தாராளமா நடத்தலாம். இது கூடவே உங்க குழந்தைகளுக்கு சுபகாரியங்களை நடத்துறதுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. அதே நேரம் இது அர்த்தாஷ்டம சனி ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம் அப்படிங்கறதால உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல பணம் உங்க கைகளுக்கு கிடைக்காம போகலாம். இன்னும் சொல்ல போனா உங்களோட பணமாவே இருந்தாலும் சரி, உங்க ஆபத்துக்கு உதவாத ஒரு சூழலை இந்த அர்த்தாஷ்டம சனி கண்டிப்பா ஏற்படுத்தும். அதே நேரம் இந்த ஜனவரி மாசத்துல உங்க ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் சூரிய பகவானோட இணைஞ்சி 3வது வீடான தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற தனுசு ராசியில இருக்கிறதால உங்க மனசுல இருந்துட்டு வந்த குழப்பங்கள் எல்லாம் முழுமையா விலகி உங்களோட மன தைரியம் 2 மடங்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. அதுலயும் முக்கியமா நடந்து முடிஞ்ச இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரங்க குடும்பத்தை நினைச்சும் உங்க குழந்தைகளோட எதிர்காலத்தை நினைச்சும் தொடர்ச்சியா கவலைப்பட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க. ஆனா இந்த ஜனவரி மாசத்துல உங்க குழந்தைகளோட வாழ்க்கையில ஒரு சில சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். இதனால விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குழந்தைகளை நினைச்சு மனசளவுல இருந்துட்டு வந்த குழப்பங்கள் எல்லாம் முழுமையா விலகி உங்க மனசுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகுது. அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கான பாதிப்புகளோ அல்லது மனக்கசப்புகளோ இந்த ஜனவரி மாசத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்காது. இன்னும் சொல்ல போனா கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தாத காலகட்டமாவே இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்கு. அதே நேரம் இந்த ஜனவரி மாதத்துல ராகு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில இருக்கிறதால சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில நெருக்கடிகளையும் திடீர் விரைய செலவுகளையும் விருச்சிக ராசிக்காரங்க சந்திக்க போறீங்க. அதுலயும் முக்கியமா உங்க தாய் வழி சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில விரைய செலவுகளை இந்த ஜனவரி மாதத்துல எதிர்பார்க்கலாம். இது கூடவே கேது பகவான் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கன்னிராசியில இருக்கிறதால தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, பெரிய அளவுக்கான லாபத்தை இந்த ஜனவரி மாதத்துல எதிர்பார்க்காதீங்க. இன்னும் சொல்ல போனா உங்களோட நியாயமான தேவைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கான லாபமோ அல்லது திடீர் அதிர்ஷ்டமோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல கிடைக்காது. அதே போல உத்தியோகத்துல இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களும் மனசளவுல நிறைய மன அழுத்தங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமா தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. குறிப்பா நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல நெருக்கடிகள் அதிகரிக்கலாம், வேலைப்பளு அதிகரிக்கலாம், செய்யாத தவறுக்காக உங்க மேல் அதிகாரிகளோட கோபத்துக்கு கூட ஆளாக நேரிடலாம். அதனால விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஜனவரி மாசத்துல எது வந்தாலும் ஏத்துக்க பழகிக்கோங்க. அதே போல நிதானமாவும் பொறுமையாவும் இருந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.